என்ன இவன் காலையிலே உட்கார்ந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். ஊர்ல அந்த குவாலி அவ்வளவு இங்கதான். வீட்டுக்குள்ள வர போயிட்ட கோழி. ஏன் முத்துப்பாண்டி வாங்க ஐயா. நீங்க வர்றது கூட தெரியாம கண்ணா செஞ்சுட்டேன். ஐயா தூங்கலையோ ராத்திரி முழுக்க? என்னவோ தெரியல ஐயா, ஒரு பொட்டு தூக்கம் வரல பத்துக்கிடுங்க. தூங்கவே இல்ல. அதாங்கன்னு உட்காந்து இந்த குவாலியை வரலான்னு வந்தேன். அங்கன உட்காந்து எப்படி தூங்குனான்னு தெரியல. நான் அங்க இருந்து பார்த்தேன். உட்காந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னடா என்ன உடம்புக்கு எதுவும் முடியலையா என்ன யாதுன்னு பாப்போம் தான் அதில் வாரேன். சரி பிள்ளைக்கு போனதும் பாட்டியா ஆலம்பரை எதுக்கு போன் போடுவேன், கொஞ்சம் கழிச்சு போன் போடலாம்னு நினைச்சேன். போன் போட்டு என்ன யாதுன்னு கேளு. போடணும் ஐயா, போன் போடணும். பாரு சங்கடப்படாத, எல்லாம் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருக்கு, சந்தோஷமா இரு. நல்ல பையன்னு சொல்லுத, போறவு எதுக்கு சங்கடப்படுத? நல்லபடியா உன் மொபைல கண்காலங்காம பாத்துக்கிடுவான். தெரியாத இடத்துலயே குடுத்துருக்க. சரி சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன் என்னாச்சு? சாப்பிட்டுட்டு தாங்க வந்து உட்கார்ந்தேன். சாப்பிட்டதுக்கும் சாப்பிடாததுக்கும் வித்தியாசம் தெரியாதாக்கும். சாப்பிட்ட மாதிரியே தெரியுது. நீ ஒண்ணுமே சாப்பிடல இது வரைக்கும். சரி எந்திரி. எங்க வீட்டுல பாட்டி கஞ்சி வச்சு வச்சிருக்கா, வந்து குடிச்சிட்டு போ. உளுந்தங்கஞ்சி நல்ல துவையில அரைச்சு வச்சிருக்கா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாயா. காப்பி குடிச்சேன் இப்பதான், வயிறு பசிக்கல, அதாங்க உட்கார்ந்துருக்கேன். எனக்கு தெரியாதாக்கும். அதெல்லாம் உன்னையும் தாண்டிதான் நான் வந்திருக்கேன். கொஞ்சோட தூக்க வழியில வேணா உளுந்தங்கஞ்சி கொண்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பொம்பை பிள்ளைல வச்சிருக்க ஆளு கெட்டி கொடுத்தன ஐயா ஆகணும். சங்கடப்படாத. சின்ன பண்ணு வசந்தி, அந்த ஆளே கண்ணல ரெண்டு பேரையும் உட்காருங்கம்மா. கொஞ்சம் உடம்புக்கு முடியலக்கா, அதான் வரல. எல்லாம் உங்க வீட்டு கல்யாண வீட்டு கூட்டு குழம்பு கறி பாயசம் பார்த்து பார்வையாக்கும். எல்லாம் நம்ம 4 மணி வயிற்றுக்குள்ள போய் சின்னதா ஒரு டிராபிக் ஜாம் நடந்து போச்சு கடைசி நாள். அதனால வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும். இவளுக்கு போக்க கூடும் போக்கெல்லாம் இருக்கு. வேற நெல்லுக்கோ வார்ப்பு சோறு பத்தில அது எனக்கு பிடிக்காது பத்துக்கங்க. அதான் ஒரு மாதிரி இருந்து அதுக்கு ஒரு ஓமத்திர வாங்கி குடிச்சா எல்லாம் சரியாயிட்டு. சூப்பரா இருக்கு புட்டுக்குழலு. இப்ப எல்லாம் சில்வர்ல எல்லாம் இருக்கு. நல்ல அளவோல பித்தளை எல்லாம் வச்சிருக்கேன். அந்த காலத்துல எங்க அம்மா கொடுத்ததுமா பந்துசா வச்சிருக்கேன். இருங்க ஆளுக்கு ஒரு குடல் புட்டு தின்னுங்கம்மா. நிறைய பேர் அவிச்சு வச்சிருக்கேன். ஏன்டா இப்பதான் சின்ன பொண்ணு வீட்டுல பூரி தின்னுட்டு வந்தேன். டி புஷ்பா, நம்ம தேவா எங்கே போவதுக்கு கிளம்பி நிக்காம போல இருக்கு. அவளையும் கூப்பிட்டு தானே போவான். எங்க போறானே தெரியல. நான் எதுவும் கேட்டுக்கல பத்துக்கோ. நம்ம ஊர்ல எல்லாம் 3 நாள் ஆனப்புறம் தானே எங்கேயும் வெளியே விடுவாங்க. அதான் சொல்லிட்டி நான் சொன்னா என்னவும் நினைச்சுக்கிடுவான். அதான் நான் வாயே திறக்கல பத்துக்கோ. இப்படி போனோம்னா சொல்லிட்டி, இல்லைன்னா நீ எட்டி லேச சொல்ல அவன்ட்ட எங்கேயும் போகப்படாத மக்கா 3 நாள், அதுக்கப்புறம் எங்கனாலும் போ அப்படின்னு சொல்லி சொல்லு. சரிக்கா நான் சொல்லுதேன். என்ன புது மாப்பிள பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கக்கா. ஆளே காணல, கொஞ்சம் வேலையா இருந்து வீட்டுல, அதான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு வாரோம். சித்தி இந்தாங்க கொஞ்சம் ஸ்வீட்லாம் இருக்கு, தங்கச்சிட்டு கொண்டு கொடுங்க. எதுக்கு மக்களே வியாண்டா இருக்கட்டு, நீங்க தின்னுங்க. அவளுக்கு கொடு. இருக்கட்டு சித்தி, நிறைய இருந்துச்சு, வாங்கிக்கிடுங்களா முதல்ல. டி ப்ளீஸ், ஒரே ஒரு ஹெல்ப். என்ன மக்கா? சித்தி யாழினியை கூட்டிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டு வர போயிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு வர ஒய்யாம தொடர்ந்து வந்து கூப்பிட்டுட்டே இருக்கான். என்ன சொல்லுன்னு தெரியல. அம்மாட்ட நீங்க தான் சொல்லி சமாளிக்கணும். அம்மா வர 3 நாள் போகக்கூடாது அப்படி இப்படின்னு பழைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க தான் சித்தி ஹெல்ப் பண்ணணும். ஐயா மக்கா, எல்லார் வீட்லயும் அப்படித்தானே, நம்ம ஊர்ல அப்படித்தானே சொன்னா எல்லாரும் யாசுவாவோ வெளியே போகக்கூடாது. ஃப்ரெண்ட்டு சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் சித்தி. என்னத்த பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. அக்கா அதெல்லாம் பழைய காலம்க்கா. எங்க வீட்டுல எல்லாம் என் மாமியா கிளம்பி 3 நாள் அங்க இங்க நவர விடாம வெளியே போக விட மாட்டேன்டா. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்ச கோழி மாதிரி கிடந்தேன். சரியா இருக்கும்க்கா, ஞானம் பண்ணும்லக்கா. கொஞ்ச நாள் போயிட்டு வரட்டும். 2 பேரும் டக்குன்னு பைக்ல போயிட்டு டக்குன்னு வந்துருவோம். யாரும் இங்க போக மாட்டாவுல. அக்கா முடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காளட்டி, அவட்ட என்னத்த சொல்ல? அவ ஏற்கனவே சொல்லிட்டாலே இப்படி போகக்கூடாதுன்னு. இப்ப நான் போய் சொன்னேன்னு வச்சுக்க, என்ன கடிச்சு கொதறிடுவா. நான் ஒண்ணு சொல்றேன், நைஸ் அங்க இருந்து உங்க அக்காவை எஸ்கேப் பண்ணி உங்க வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருவோம். அவனு மருமகளும் இங்க இருக்கவா, நீங்க இருந்து என்ன செய்ய போற எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கதை விடலாம் அப்படின்னு சொல்லி உங்க அக்காவை இங்க இருந்து இழுத்துட்டு போயிருவோம். நம்ம ஆமாக்கு சின்ன பண்ணி சொல்லது சரிதான். அக்காவை நம்ம கூட்டிட்டு போன பிறகு தேவாவை யாருமே போட்டும். அப்புறம் தேவா வந்த பிறகு உங்க அக்காவை இங்க அனுப்பிவிட்டா போறோம். அதுக்கு இடையில உங்க அனுப்பி விட்டுறாத. ஆமாட்டி, இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இந்த கவர்ல எந்த ஸ்வீட்டும் இல்ல. எங்க அம்மா வச்ச புட்டு தான் இருக்கு. யாழினிக்கு புட்டு அவ்வளவா பிடிக்காது போல இருக்கு. அவளும் சாப்பிடல. அவ சாப்பிடலனா நான் இப்படி சாப்பிடுவேன். நானும் சாப்பிடல. 2 பேரும் நாங்க வெளியில போய் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தது. இந்த புட்டு பப்படம் பழம் எல்லாத்தையும் உங்க மாட்டுக்கு கொண்டு கொடுங்க. அடப்பாவி, ஒரே நாள்ல நீ எப்படி மாறிட்ட? வாங்க சித்தி, கிண்டல் பண்ணாதீங்க. அவ சாப்பிடலனா நான் எப்படி சாப்பிடுவேன்? எப்படி மனசு வரும்? புட்டு சாப்பிட்டியா மக்கா? ஆமாமா, பப்படம் பழம் எல்லாம் போட்டு நல்ல விரசி சாப்பிட்டா நல்ல சூப்பரா இருந்துமா. நல்ல டேஸ்டா வேற இருந்த. சரி மக்கா, அதனை கேட்டேன். சரி போ. என்னடி புஷ்பா, என்னடி சொல்லிட்டு இருந்தா வந்துட்டா? என்னது? இல்லக்கா, தங்கச்சி பள்ளியிடத்துக்கு காலேஜ் போயிட்டாவளா, என்ன செய்தாவன்னு கேட்டா. நான் தான் சொன்னேன், படாத பாடு பட்டு இடக்க இன்னும் எழுந்திருக்கேன்னு இந்த பிள்ளைகளு கிடந்து சேரப்படுத்திட்டு இடக்காளுவோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அதை தான் பேசிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்லக்கா. நான் சொல்லிட்டேன் 3 நாள் எங்கேயும் போகப்படாதுக்கா, வீட்டு விட்டு வாசப்படி வெளியே தாண்டிடப்படாதுன்னு சொல்லிட்டேன். அதனை கேட்டேன். முன்னுக்குட்டி சொல்லிட்டோம்னா அவன் எங்கேயும் போக மாட்டான்லாட்டி அதுக்கு தான். சரி அக்கா, புட்டை வச்சு முடிச்சிட்டே அடுப்பு அடைச்சிட்டு அப்படியே எங்க வீட்டுக்கு வா.
அங்கன வந்து உட்கார்ந்து கதை பேசிட்டு அப்படியே புட்டை கொண்டு வந்தா அந்த பிள்ளைகளும் சாப்பிட்டுட்டு நீனும் அங்கன உட்கார்ந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு வரலாம். ஆமாக்கு எங்க வீட்லயும் சோறு பொங்குது 12 மணிக்கிட்ட ஆகும். அப்பதானே ஒரு 1:30 மணிக்காண்டு நல்ல சூடா சோறு திங்கலாம். அது வரைக்கும் யாருமே போகாம நான் சுத்திட்டு வந்தேன். வாங்க கொஞ்ச நேரம் அங்கன உட்கார்ந்து கதை விடுவோம். புஷ்பா வீட்ல இருந்து கதை விட்டா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? வாங்கக்கா. எந்திரிக்க முதல்ல இடத்த விட்டு எவ்வளவு நேரம் அங்கனே உட்கார்ந்திருப்பியா? போதும் புட்டு வச்சது. என் பிள்ளைக்கு ஏதாவது தண்ணி வெண்ணி கேட்டாம்னா வச்சு கொடுக்க மாட்டி. நல்ல ஆளு. அதான் அவன் பொண்டாட்டி வந்துட்டல்ல, அதான் அவனுக்கு பிடிச்சபடி எதுன்னு செய்து எடுத்து கொடுப்பா. உனக்கு என்ன? வாக்கா போவோம். ஒரு வாளி நிறைய புட்டு எடுத்து வச்சிருக்க, எடுத்து வாடியாரே. எம்மா பத்துமாக்காவ நவட்டத்துக்குள்ள பெருப்பாடுதான். கண்டிப்பா போவோம். எப்பா எப்படியோ அம்மா போயிட்டாங்க. அல்னிமா சீக்கிரம் வா. ஒரே ஒரு நிமிஷம் இப்ப வரேன். கொண்டாங்க, நான் வச்சுக்கிறேன். திரும்பமா நேரம் வேற ஆகுது. இவன் நேரம் வேற ஆயிட்டு. எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாலதான் யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போவாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகும் யாருக்கும் தெரியாம போக வேண்டியிருக்க. என்ன செய்ய? பாப்போம், நேரம் வேற ஆயிட்டு. சரி யாழினி கிளம்புவோமா? சரிங்க, பாத்து ஓட்டுங்க. பாத்துதான் ஓட்டுவேன். அதுக்கு முன்னால நம்ம யார் கண்ணிலையும் படாம எஸ்கேப் ஆகணும். நயன்தாரா எங்க போன? செல்ல தாயி, என் நயன்தாராவை எங்கேயாவது பாத்தேளா? இங்க நயன்தாரா எங்க போனா? என் நயன்தாராவை ராத்திரில இருந்து காணவே இல்ல. என்ன பண்ணி சொல்லுத? நயன்தாராவை காணலையா? பத்மா வீட்டு கல்யாணம் விட்டு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன். நல்ல அளவோட திணிச்சு பாயசம் பப்படத்தோட. அதுக்கப்புறம் சாயந்தரம் போல வந்து நானும் சீக்கிரமா அசந்து தூங்கிட்டேனா? அது நான் தூங்குனால எங்க இருந்தாலும் வந்து அடைஞ்சிரு பாத்துக்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்ல. நீ காலையில நான் எங்கே போயிருக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன். ஒரு 10-11 மணிக்கு போல அரிசி போடும்ல, எங்க இருந்தாலும் கூப்பிடுவேன். படபடபடான்னு ஓடி வரும். இவ்வளவு நேரம் கூட்டு பாத்துட்டேன், ஆள அனக்கத்தே இல்ல. நேத்து மத்தியானம் பார்த்தது, அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கவே இல்ல. ராத்திரி ராமாயணமா கோழிகளங்க எவ்வளோ வந்து கலவண்டிட்டு போயிட்டாங்களா நயன்தாராவை. இப்ப நம்ம ஊர்ல யாரும் கோழிகள்லாம் கிடையாது. கடவுளே, இது யாரு பார்த்த சோழின்னு தெரியலையே. தலையில வெயில் பற்றப்படாதுன்னு தொப்பி கூட அதுக்கு போட்டு விட்டுருந்தேனே. என்ன நயன்தாரா எங்க போன? யாரு வீட்டுல இருக்க? யாரு உன தூக்கிட்டு போய் உரிச்சு குழம்பு வச்சுட்டாளா? காலாதக்கா உன்னை தேடி எங்க இருந்தாலும் வந்துருக்கா. நேரம் வந்திருக்கணுமே, இங்கே இல்ல போல இருக்க. இந்த இடத்த சுத்து வட்டாரம் முழுக்க நான் தேடி பார்த்துட்டேனே. எந்த படுபாவி கொண்டுட்டு போனாலும் தெரியலையே. ஒருவேளை செல்லம்மா பிடிச்சிட்டு போயிருப்பாளோ? செல்லம்மா அப்படிலாம் செய்ய மாட்டாக்கா. எதனாலும் வாய் விசாம கேட்டு வாங்கிட்டு போவா. ஆனா அந்த கனவுலாம் பொய்யெல்லாம் அவ கையில கிடையாதுக்கா. பஞ்சி உன் மார்மோட்ட கேட்டு பாத்தியா? அவன் பாத்தியாக்கா, நான் ஊரெல்லாம் தேடுதேன், அவட்ட ஒரு வார்த்தை கேட்கலையே. புசுப்பா எட்டே, ஏன் ஒரு மாதிரி இருக்கியே? 3 கலவையில நிக்க சைஸ பார்த்தா ஏதோ வெனைய இழுத்துட்டு வந்துட்டுவா. சொல்லுங்க டே, ஏன் என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி இருக்கியே? அசந்தாப்ல இருக்கியே? நயன்தாராவை காடல பாத்துக்க. நானும் தேடி தேடி தெரிஞ்சாச்சு, ஒரு இடமா அனக்கத்த காடல. எங்கேயாவது பாத்தியா? என்னதே சொல்லுதியா? நயன்தாராவை காணலையா? நான் அந்த கல்யாண அவசரத்துல பார்க்கலையா? அது 2 நாளாவே நான் பார்க்கல. எப்படி யாராவது கலட்டிட்டு போயிருப்பாளோ? அட 4 மணி நம்ம ஊர்ல யாரு இப்ப கோழி களவாங்குதா? அதெல்லாம் களவாங்குது கிடையாது. எங்கே போவோம் சேதனா நயன்தாரா? பெத்த பிள்ளைக்கு மிச்சமால இந்த குவாலிய போட்டு வளர்த்துட்டு நடந்து எங்க மாமியாரு நயன்தாரன் வேற பேர வர வச்சு எப்ப பாரு நயன்தாரன் சொல்லி அங்கேயும் சுத்திட்டு கிடக்குமே. கடவுளை எங்க போச்சுன்னு தெரியலையே. யாரு கொண்டாடி போவா, கொண்டாடிட்டு போனான்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், செல்ல தாயி பஞ்சக கேட்டுக்கிடுங்க. என் குவாலியை எவ கலவிட்டு போறாளா அவளுக்கு வாந்தி வயித்தால புடிங்கிட்டு போவாங்க. தாரதா, ஆமா ஊர்ல இருந்து கொண்டு வந்து முறுக்குதான். நல்ல காருக்கு முறுக்குன்னு இருக்கு. வாழ்க்கையும் ஒளிமயமா போயிட்டு இருக்கு. ஆமா சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்குமா. பொறவு பேசு. ஆமா எழுது. கடவுளே, ஒளிமயமான எதிர்காலமா வருது, வந்துகிட்டே இருக்கு. போடி எங்க கிடக்கு? தரையில கிடக்கு. அதுக்குள்ள என்ன வேலை வந்துட்டு எங்க ஒளிஞ்சு போனாலே தெரியல. சை, உள்ள 2 மாசம் தான் வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கி கொண்டு கொடுத்துருக்கான். அதுக்குள்ள இவ புது பணக்காரி மாதிரி என்ன சிலுப்பு ஐயா. ஒரு போனு போனா இன்னொரு போனு. இவளுக்கு என்ன, அவளுக்கு என்ன கஷ்டம் தெரியுது? போட்டுட்டு போயிருக்க இடத்த பாருங்க. கீழே கொண்டு லேசா நொறுங்கினாலுமே போதுமே. ஆக்கர்ல தான் கொண்டு போடணும். ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு வர கால்வலி. கால்வலி மாதிரி தெரியலையா? வேற ஏதோ மாதிரிலாம் இருக்கு. எதுவும் மறைக்கேன்ட்ட. ஆமா, உமர்கிட்ட மறைச்சிட்டாலும் திமிரு அடங்க மாட்டாட்டி, அடங்கவே மாட்டேன். எடுத்து போன துட்டு கொடுத்தாடி வாங்கணும், வாசிலேயே வாங்கணும். அத்தாந்திரத்துல போட்டு போயிருக்க. திடீர்னு வரும்போது காலில் படிச்சுன்னா திடீர்னு சாப்பிட்டுனு வச்சுக்கோ, சில்லியா போயிரும். என்னது செய்ய முடியும்? துட்டு உனக்கு அப்படி கொளுத்து போச்சாடி. வந்தது வராததுமா என்ன வருத்து வரையது. ஒரு அவசரத்துல கீழே வச்சுட்டு போனேன். போதுமா? என்ன அவசரங்க? என்ன அவசரமா? கிறுக்கு என்னமோ புடிச்சு போச்சா? தலை விரிச்சு போடுதா? சாபம் போடாதக்கா. சரி சவத்தை போனா போட்டு. எப்படி இருந்தாலும் உங்க நயன்தாரா உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்க, கவலைப்படாத. எனக்கு அவ்வளவு வியாதியா வருது. டெய்லி நல்ல அளவோல பருவம் முட்டை விடும். பஞ்சி கவலைப்படாத, கிடைக்கும். சரி வாக்கா
எனக்கு அங்கே நின்றுட்டு இருந்தானே இப்படிதான் ஒரு மாதிரி புலம்பிட்டு இருப்பேன். அங்க தெருல இருந்து கோசலக்க விட்டு வர போயிட்டு வரும். அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பாடு பேசிட்டு வரும். கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கும். நல்லா இருப்பான். எவ பிடிச்சிட்டு போனாலும் தெரியல. அடுத்த ஆளு பொருளுக்கு மேல என்ன ஆசை அப்படி? எவ களவாண்டால அவளுக்கு பஞ்சிக்கு பாவம் பிடிக்கும். அப்பா ஐயா சிறுகுடல் பெருகுடல் ஒரு குடல் இல்ல வயித்துல. நீ ஒன்னு ரெண்டு முறுக்க ஆசைப்பட்டு தின்பா. இப்படி ஒரேடியே தின்னா வேற என்னடி செய்யும்? புடுங்கதான் செய்யும் வைத்த. ஒண்ணுமே திங்கலங்க. எடுத்துதான் வச்சேன். ஒரே ஒரு ஒத்த முறுக்கதான் எடுத்து வாயில போட்டேன். அதுக்குள்ள என்னன்னு தெரியல இப்படி புடுங்கிட்டு. ஆமா, ஒத்த முறுக்கு தான் இப்படி புடுங்குது. என்னமோ அங்க அள்ளி அடைஞ்சிருப்ப. ஒண்ணுமே அன்னைக்கு திங்கவும் இல்ல. காலையிலே வயிறு பசிக்கலன்னு ரெண்டு இட்லி தான் தின்னேன். அதுவும் கொஞ்சோண்டு சட்னி வச்சுதான் தின்னேன். சாம்பார்னாலும் வாய்வுன்னு சொல்லலாம். சட்னிக்கு ஒண்ணு செய்யாதங்க. என்னன்னு தெரியலையே. என்ன மாயமா என்ன மந்திரமோ தெரியலையே. ஆமா, மாய மந்திரம் உனக்குன்னு வருது. நாங்களும் அதத்தானே தின்னோம். நாங்க கல்லு கணக்கு தெரியலையாக்கோ. வாயில வரதெல்லாம் பொய்க்கி பண்ணதெல்லாம் வேண்ட தவல. அப்புறம் என்ன செய்யும்? என்னத்த வாங்கி கட்டிட்டு வந்தாலும் தெரியலையா. கோழிதான் கேரேஜ் கிடக்கு. முட்டை விட்டுருக்குன்னு நினைக்கேன். லேசா என்னையாவது ஓடி போய் பாப்போம். ஒன்னு அவிச்சு கொடுத்தாலும் இந்த மனசு சாப்பிடுவாரு. அட பாவி, அங்கமே உன்னத்தா தேடி வந்தேனே. என் வைரமே வாடா வாடா வாடா. என் தொப்பி போட்ட செல்லுக்குட்டி போட்ட முட்டை, நாட்டுக்கோழி முட்டை என்ன அளவோல இருக்கையா. உள்ளுக்குள்ள அவ்வளவு சத்து. எப்பப்பா என் தங்கமே, என் வைரமே, இதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முட்டையை விடு. முடிஞ்சா ரெண்டு கூட போடு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆம்லெட் போடவா இல்ல ஆஃப் ஆயில போடவா? இந்த மனசு எப்போ வந்தாருன்னு தெரியலையே. முழிய சரியில்லையே. என்னை தூக்கி முழிக்கிறார் போல இருக்க. எங்க நாட்டுக்கோழி முட்டைங்க, நாட்டுக்கோழி முட்டை. நான் பின்ன காட்டுக்கோழி முட்டைன்னா சொன்னேன். உங்களுக்கு தாங்க ஆம்லெட் போடவா இல்ல ஆஃப் ஆயில போடவா? அது இருக்கட்டும். நம்ம வீட்டுல இப்படி நாளும் கோழி இல்ல. இன்னைக்கு என்ன டீ புதுசா வந்திருக்கு? விலைக்கு வாங்கினேங்க, விலைக்கு வாங்கினேன் கோழிய. யாரு நீ? விலைக்கு வாங்கின? எங்க டீ கலர் கலரா கதை கொடுத. நீ வாசியிலே ஒப்பேத்தக்கூடிய ஆள்லா. நீ எங்க இருந்து விலைக்கு வாங்குவ? எங்க அப்படி சொல்லுதீங்க? சரி உண்மையை சொல்லுதேன். எங்க அம்மா வீட்ல இருந்தா எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்தேன்னா களவாண்டிட்டு வந்தியோ? டி பாய ஒரு சைஸா வச்சுட்டு நிக்கும் போதே தெரியுது களவாண்டிட்டு தான் வந்திருப்பேன்னு. எங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதீங்க. எங்க அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தா அது களவாண்டிட்டு வரதா அர்த்தமா? நீங்க மட்டும் அப்பள முறுக்கு எடுத்து தின்னுட்டு இருந்தியா. காலையில பார்த்தேன் ஒரு லட்டு எடுத்து தின்னுட்டு இருந்தியா. அப்போ நம்ம வீட்ல திங்கதெல்லாம் நீங்க களவாண்ட திங்கன்னு அர்த்தம். ஓட்டம் தான் தல. எதோட டீ கரெக்ட் பண்ணுற? நீங்க செய்யது தப்பு இல்லன்னா அப்ப நான் செய்யது தப்பு இல்லதா? எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வரதுக்கு யார்கிட்ட கேட்கணும் சொல்லுங்க? அது எங்க அம்மா வீட்ல இருந்து, பெத்த அம்மா வீட்ல இருந்து. அவன் ஒன்னெல்லாம் வச்சு ஒன்னு போட்டி பூதேவி இடிச்சுட்ட கண்டீரை விட்டே காரியத்தை சாதிச்சு விடுவான். நீ எல்லாம் திருந்திட மாட்டேடி. கொஞ்சம் இறங்கி போனா ஒரே அடி அங்கல துள்ளி குதிக்கேரு. பத்தலும் தொத்தலுமா குடல எடுத்த வாழைக்க மாதிரி இருக்கிற. சாரி கொஞ்சம் உடம்ப தியாத்தி விடுமே நினைச்சு முட்டையை கொண்டு வந்து போடட்டுமா ஆம்லேட்டா ஆஃப் ஆயிலன்னு கேட்கறதுக்கு வந்தா அவர் எண்ணெயில திருப்பி நிக்காரு. போவோம் ஓமருக்கு என்னன்னா போவோம். போய் என் பிள்ளைக்கு போட்டு கொடுக்கேன். பாமா அந்த பையில நல்ல அளவோல திம்பான். என் பிள்ளை என்ன மாதிரிட்டி நேர்மையா இருக்குன்னு நினைப்பான். வாயாந்தல போயந்துட்டு அவர் பக்கத்துல போறாரு. சரி கிறுக்கு மனசுல இருப்பாரா? என்ன பிள்ளைய வளர்த்து விட்டு கலை தெரியல. என் மாமியார் எனக்குன்னு வந்து வாட்சி இருக்காரு. அவள வந்தன சாத்தி போடு. எங்க அம்மையை பத்தி பேசணும்னா உண்மையை பத்தி பேசணும்னு எங்க இருந்தா வருமோ கோவம் தெரியலமா. காது அவ்வளவு நேரம் கேட்காதும் பாரு. உண்மையை பத்தி பேசணும்னு காது சடார்னு கேட்டுரும். பாம்பு செவிதான். எங்க ஊர்ல எல்லாம் நாட்டுக்கோழி முட்டை வீடுகள்ல 10 ரூபா, கடையில 12 ரூபா. உங்க ஊர்ல எவ்வளவு விக்குன்னு சொல்லுங்கன்னு கமெண்ட்ல